இந்திய தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கிய விவகாரத்தில் புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த வழக்கை இன்று விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பரபரப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. சமீபத்தில் கட்சியின் சின்னம் கொடியை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதற்கு எதிராக வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருந்தாலும் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி கட்சியின் கொடி சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் பயன்படுத்தி வருகிறது. இதற்கிடையே தான் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியதில் நீதிமன்ற உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் பின்பற்றவில்லை எனவும் தான் வழங்கிய மனுக்களை பரிசீலனை செய்யாமலேயே தேர்தல் ஆணையம் செயல்பட்டுள்ளது எனவும் கூறி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஆஜராகி வாதாடுகையில், எங்கள் தரப்பை எதிர் மனுதாரராக சேர்க்கவில்லை, மேலும் கட்சிக்கு தொடர்பில்லாத புகழேந்தி சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, இதனால் மனுவை ஏற்கக்கூடாது என்று ஆட்சேபனை தெரிவித்திருந்தாலும் இதனை உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் ஏற்க மறுத்துவிட்டார். அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் இந்த விவகாரம் தொடர்பாக புகழேந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம், வரும் 24ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளோம் என்று கூறப்பட்டது. அதற்கு புகழேந்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கார்த்திக், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பிறகே விசாரணைக்கு அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது, இதனால் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நிலுவையில் உள்ள மனுவை விசாரிக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு காலக்கெடு வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதங்களை கேட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுக்களை விசாரித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டார். அது ஒருபுறம் இருக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எந்த காலக்கெடுவையும் விதிக்க முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடங்கும் வாய்ப்பிருப்பதாக கசிந்துள்ள தகவல் தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.